من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போட்டு ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துய்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, புத்தளம் தம்பப்பண்ணி என்று சொல்லுகிற இந்த பிரதேசத்திலே மஸ்ஜித் ஃபாரிஸ் என்று சொல்லுகிற இந்த பள்ளிவாசலின் ஊடாக இந்த பிரதேசத்திலே இருக்கிற இளைஞர் கழகங்கள் உட்பட ஏற்பாடு செய்த இந்த ரமலானை முன்னிட்டு ஏற்பாடு செய்த ஒரு அழகான ஒரு மார்க்க சொற்பொழிவிலே அதை கேட்கின்ற பேசுகிற ஒரு நிகழ்விலே நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஒரு சங்கை மிகுந்த ஒரு மாதம் வர இருக்கிறது. அந்த மாதத்துடைய காலத்தில் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துக்கள், அந்த மாதத்தை நாம் சிறப்பிக்க வேண்டிய விடயங்கள் சம்பந்தமான ஒரு தெளிவூட்டலாக இந்த மாநாடு, அதுவும் குறிப்பாக இந்த ஊரிலே உள்ள இந்த பிரதேசத்திலே உள்ள இளைஞர் கழகங்களும் முன்வந்து நாங்களும் எங்களுடைய மரணத்துக்கு முன்னர் ஏதாவது இந்த மார்க்கத்துக்காக செய்ய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த அந்த நல்ல நோக்கத்தோடு இந்த பள்ளிவாசலின் நிர்வாக சபையோடு சேர்ந்து ஒரு முன்மாதிரியான ஒரு இளைஞர்களாக இந்த பிரதேசத்தின் இளைஞர்கள் இருப்பதை இட்டு உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறது. இன்று இளைஞர்கள் எல்லாம் பிப்ரவரி 14 காதலர் தினம் என்ற அந்த ஒரு நாசமாகி போன முஸ்லிம்களுக்கு கேவலத்தை பெற்றுத்தருகிற இஸ்லாத்திலே இல்லாத ஒரு கலாச்சாரத்தை கொண்டாடி கொண்டு திண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த இளசுகளுக்கும் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் மத்தியிலே அல்லாஹுடைய அருளால் இந்த பிரதேசத்திலே உள்ள இளைஞர் கழகங்கள் சேர்ந்து அல்லாஹுவையும் ரசூலையும் சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு ஏற்பாடை செய்து வைத்து இந்த ஊர் மக்களை எல்லாம் இந்த பள்ளி முற்றத்திலே அமர வைத்து அல்லாஹுவையும் ரசூலையும் பற்றி பேசவும் கேட்கவும் அல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹுடைய பெரிய அருள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு பள்ளிவாயலில் ஒன்று சேர்ந்து, கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு பள்ளிவாயலிலே யார் ஒன்று சேர்ந்து குர்ஆனை ஓதி அதை படித்து இந்த பூமியிலே அப்படியான நிகழ்வுகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு அல்லாஹுடைய சக்கீனத் என்று சொல்லுகிற அமைதியும் ரஹ்மத்தும் இறங்குகிறது. அவர்களை அல்லாஹு தஆலா வானவர்களிடத்தில் பெருமையாக பேசுகிறான் என்ற செய்திகள் எல்லாம் ஹதீதுகளில் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள். நாங்கள் எங்களுடைய கால நேரங்களை எதுக்கெல்லாமோ தியாகங்கள் செய்கிறோம். ஒரு ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் என்றா அதற்கு பல நேரங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு தியாகம் செய்து எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாகவும் செழிப்பாகவும் வர வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்கிறோம்.
இன்றைக்கு எங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்க போகுது அப்படி என்றால் காலையிலே எழும்பி வெயிலோ மழையோ கூதலோ எதுவாக இருந்தாலும் 4 பணம் நமக்கு வந்து சேரும் என்றால் பல நேரங்கள் பல மனத்தியாலங்கள் வேர்வைகளுக்கு அப்பால் வெயில்களுக்கு அப்பால் மலைகளுக்கு அப்பால் கால நேரங்கள் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். நம் மனைவி பிள்ளைகள் நிம்மதியாக உண்டு திண்டு உடுத்து வாழ வேண்டும் என்பதற்காக நிறைய நேரங்களை தியாகம் செய்கிறோம். இப்போது நானும் நீங்களும் தியாகம் செய்கிற இந்த நேரம் என்பது இந்த உலகளாவிய நோக்கம் எதுவுமே கிடையாது. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மரணத்தின் பிறகு, ஏன் மரண நேரத்தில் கூட லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், என்னை கொஞ்ச நேரம் நீ பிற்படுத்த கூடாதா, ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், நான் நல்லமல்கள் எல்லாம் செய்து நல்லவர்களில் ஒருவனாக நான் மாறி வந்து விடுகிறேனே, என்னை கொஞ்ச நேரம் யா ரப் பிற்படுத்தி விடு என்று அல்லாஹ்விடத்தில் அந்த நேரத்தை கொஞ்ச நேரமாக எனக்கு நீ நீட்டி தந்து விடு, பிற்படுத்தி தந்து விடு என்று அந்த கேட்கிற நேரத்தில் தான் இந்த நேரத்துடைய பெருமதியும் அருமையும் எனக்கும் உங்களுக்கும் புரியும். இந்த ஊரில் எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ யுவதிகள், எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் இருக்கிற போது அல்லாஹ் உங்களை எல்லாம் தெரிவு செய்து இந்த இடத்தில் அமர வைத்திருக்கிறான் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நேசமும் அவனுடைய அன்பும் உங்கள் மீது இருக்கிறது என்பதுதான் அடையாளம் என்பதை மறந்து விடாதீர்கள். எனக்கு தரப்பட்ட தலைப்பு தியாகத்தில் வளர்ந்த இஸ்லாம் என்று சொல்லுகிற தலைப்பு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பு ஆரம்ப காலங்களில் இருந்து எல்லோரும் கேட்கிற ஒரு தலைப்பு தான். ஆனாலும் நாம் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக, நாம் நம்முடைய மார்க்கத்துக்கு ஏதாவது பணிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக, நம்முடைய மரணத்துக்கு முன்னர் இந்த மார்க்கத்துக்கு ஏதாவது நல்லது புரிய வேண்டும் என்பதற்காக, நாம் இந்த உலகத்தை விட்டும் பிரிகிற போது நம்முடைய கபருக்கான கட்டுச்சாதகம் ஏதாவது கொண்டு போக வேண்டும் என்பதற்காக, நாம் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து மண்ணறையில் வாழுகிற போது இந்த மண்ணுக்கு மேலே நிரந்தரமான ஏதாவது ஒரு இந்த இஸ்லாத்துக்கான ஏதாவது ஒன்று நாம் செய்துவிட்டு போனால் அந்த மண்ணறையில் நிலையான தர்மங்களும் நிலையான இபாதத்துக்களும் நமக்கு வரும் என்பதற்காக இப்படியான தலைப்புகள் அடிக்கடி பேசப்படுவது என்பது நம்முடைய உள்ளத்துக்கு உரமூட்டுகிற, ஈமானுக்கு வலு சேர்க்குகிற, இபாதத்தை இனிமையாக்குற, இந்த இஸ்லாத்துக்கு என்னால் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற உணர்வை வளர்க்கிற ஒரு தலைப்பு என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா முதலாவது இந்த உலகத்தில் பாவம் படைக்கப்படுவதற்கு முன்னர், குலை நடப்பதற்கு முன்னர், ஷிர்க் நடப்பதற்கு முன்னர், விபச்சாரம் நடப்பதற்கு முன்னர், பித்அத் நடப்பதற்கு முன்னர், பொறாமையும் வஞ்சகமும் இந்த மண்ணிலே வாழுகிற மக்களுடைய மனங்களில் ஆழமாக பதிவு செய்வதற்கு முன்னர், எந்த ஷிர்க்குகளும் பித்அத்தும் பொறாமையும் வஞ்சகமும் இல்லாத ஒரு காலம், இந்த மண்ணில் மனிதர்களே வாழாத நேரம், அல்லாஹு தஆலா இந்த மண்ணுக்கு முதலாவது ஒரு நபியை அல்லாஹு தஆலா அனுப்பினான். அந்த காலத்தில் யாரும் மனிதர்கள் இருக்கவில்லை, பாவங்கள் இருக்கவில்லை, அனாச்சாரங்கள் இருக்கவில்லை, ஹசதுகளும் வஞ்சகங்களும் பொறாமைகளும் குரோதங்களும் எந்த பாவமும் இல்லாத இந்த பூமியில், பாவமே இந்த பூமியில் நடப்பதற்கு முன்னர் சுவர்க்கத்திலே இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு சிறிய கட்டளைக்காக, அவர் அந்த கட்டளைக்கு மாற்றமாக நடந்த போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மண்ணுக்கு மேலே அனுப்பி அந்த மனிதர் சாதாரணமானவர் அல்ல, அவரை ஒரு புனிதராகவும் அவரை ஒரு நபியாகவும் தான் அல்லாஹு தஆலா அனுப்பினான். அவர் இந்த மண்ணுக்கு மேல் முதலாவது செய்த, அல்லாஹுக்காக செய்த மிக பெரிய ஒரு சேவை என்றால் இப்போது இருக்கிற அந்த மஸ்ஜித் ஹரம் என்று சொல்லுகிற புனிதமான காபத்துல்லாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறை இல்லமாக முதலாவது நிறுவினார் என்பதை நானும் நீங்களும் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த இஸ்லாம் இந்த மண்ணுக்கு மேல் நானும் நீங்களும் ஒரு மூமினான ஆணாக,
ஒரு மூமினான பெண்ணாக, ஒரு சாலிஹான மனிதனாக, ஒரு சாலிஹான பெண்ணாக வாழ்வதற்கு இந்த பூமிக்கு எனக்கும் உங்களுக்கும் முன்னர் வாழ்ந்த ஒரு சமூகம் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்களுடைய உடல்களை எல்லாம் பசலைகளாகவும், இரத்தங்களை எல்லாம் நீராகவும், கண்ணீர்களை எல்லாம் இதற்கு ஒரு சாதகமாகவும், பொருளாதாரத்தை எல்லாம் கொட்டி தீர்த்தும்தான் இந்த இஸ்லாத்தை தியாகம் செய்து வளர்த்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. பல பிள்ளைகள் இந்த மண்ணுக்கு மேலே இந்த இஸ்லாம் வளர வேண்டும் என்பதற்காக அனாதைகளாக மாற்றப்பட்டார்கள். பல பெண்கள் இஸ்லாம் வளர வேண்டும் என்பதற்காக விதவைகளாக மாறி போனார்கள். பல பெண்கள் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்து உயிர்களையும் அர்ப்பணித்து இந்த இஸ்லாம் இன்று நானும் நீங்களும் அல்லாஹ், ரசூல், மஸ்ஜித், தொழுகை, நோன்பு, சதகா, ஜகாத், ஹஜ் என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த இஸ்லாத்தின் கடமைகளும், இந்த இஸ்லாத்தின் போதனைகளும், இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சியும் இந்த மண்ணுக்கு மேலே வருவதற்கு எனக்கும் உங்களுக்கும் முன்னர் வாழ்ந்த ஒரு சமூகம் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்தனுடைய விளைவாகத்தான் இன்று நானும் நீங்களும் அப்துல்லாவாக, ஆமினாவாக, முஹம்மதாக, ஆயிஷாவாக, ஹதீஜாவாக, ஃபாத்திமாவாக பேரை சூட்டிக் கொண்டு நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று பெருமைப்படுகிறோமே, அந்த பெருமைக்கு இந்த மண்ணுக்கு மேல் எனக்கும் உங்களுக்கும் முன்னர் வாழ்ந்த ஒரு சமூகம் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்தனுடைய விளைவாகத்தான் இன்று நானும் நீங்களும் இந்த இஸ்லாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், 4815வது ஹதீஸ். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் நானும் நீங்களும் இந்த உஸ்ரை விடவும் நேசிக்கிற அந்த ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு 40வது வயதிலே நபியாக அல்லாஹு தஆலா தெரிவு செய்து அனுப்புகிறான். நபியாக இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வருவதற்கு முன்னரே அவருடைய பிறப்பே ஒரு தியாகம்தான். பிறக்கிற போது அவர் பாப்பாவை கண்ணால் கண்டது கிடையாது. அவர் பிறந்து ஒரு 6 வருஷங்களாக ஆகிய போது அவரை பெற்ற தாயை அவர் கண்டது கிடையாது. தாயுடைய மரணம், தந்தை பிறப்பதற்கு முன்னரே ஒரு மரணம். அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், தந்தை இல்லாமல் இந்த உலக தாயும் தந்தையும் இருக்கிற போது பொருளாதார வசதி இல்லை என்றால், தாயும் தந்தையும் இருந்தாலும் நமக்கு பிறந்த பிள்ளைகள் ஒரு அனாதைகள் போன்றுதான் இந்த மண்ணுக்கு மேலே வாழுகிறார்கள். தாயே பிறப்பதற்கு, தந்தையே பிறப்பதற்கு முதல் இறந்து விட்டால், தாயே பிறந்து சிறு பருவத்தில் பாசம் காட்ட வேண்டிய, அன்பு காட்ட வேண்டிய, பால் கொடுக்க வேண்டிய அந்த காலத்தில் தாயே இழந்து விட்டால் அந்த பிள்ளை எப்படி வளர்ந்திருக்கும் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வீட்டில் உங்களுடைய கணவன் இழந்து மரணித்து ஒரு பிள்ளையை அவர் அந்த பிள்ளையுடைய முகத்தை காண்பதற்கு முதலே அவர் மரணித்து இருந்தால் அந்த பிள்ளையை வளர்ப்பதும், அந்த பிள்ளையை நீங்கள் பெரியவராக ஆக்குவதும், அந்த பிள்ளைக்கான தியாகங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த பிள்ளையை வளர்ப்பதற்காக பாடுபட்டு இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் அப்படித்தானே அம்மா வாழ்ந்தார். பிறப்பதற்கு முதலே தந்தை இல்லாமல் பிறந்து ஒரு 6 வருஷமாகி தாயையும் அல்லாஹு தஆலா எடுத்துக்கொண்டு பாட்டனுடைய பராமரிப்பிலே வளர்ந்து, பெரியப்பாவுடைய பராமரிப்பிலே வளர்க்கப்பட்டு, சின்ன காலத்திலே இருந்து படிக்காமல் வாசிக்க தெரியாமல் யாரோ ஒருவருடைய ஆடுகளை மேய்த்து அந்த கூலியில இருந்துதான் இந்த உலகத்தில் சின்ன காலங்களிலே இருந்து கூலி தொழில் செய்து ஆடு மேய்த்து தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய 40 வருஷத்துக்கு முன்னர் உள்ள காலத்தை இந்த பூமியிலே கழித்திருக்கிறார்கள். எனக்கும் உங்களுக்கும் பிறந்த பிள்ளைகள் யாராவது ஆடு மேய்த்தது உண்டா, மாடு மேய்த்தது உண்டா என்று கேட்கிறேன். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பிறப்பதற்கு முன்னர் தந்தையை இழந்து பிறந்து 6 வயதில் தாயை இழந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மண்ணுக்கு மேலே தன் குடும்பத்திலே உள்ள பெரியப்பாவுடைய பராமரிப்பில் வளர்ந்த போதும், பாட்டனுடைய பராமரிப்பில் வளர்ந்த போதும், ஒரு உயர்ந்த குலம் குறைசு குலத்தில் அவர் வாழ்ந்த போதும், ஆனால் சின்ன காலத்திலே இருந்து அவர் ஆடு மேய்த்தார்,
ஆடுகளை பராமரித்தார், ஆட்டோடுதான் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார். யாரோ கொடுக்கிற கூலிகளை எடுத்துத்தான் அந்த காலத்தில் அவர் வாழ்வை இந்த உலகத்திலே ஆரம்பித்தார் என்பதை நானும் நீங்களும் வரலாறுகளிலே பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், யாராவது விரும்புவோமா நம்முடைய பிள்ளை மாடு மேய்ப்பதையும் ஆடு மேய்ப்பதையும் யாராவது விரும்புவோமா? ஆனால் அன்றைக்கு இருந்த முனாஃபிக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை கேவலமாக கூட பேரளவிலே கூப்பிட்டார்கள். ராயினா, அதாவது ஆடை மேய்க்கக்கூடியவனே என்றெல்லாம் கூப்பிடுகிற அளவுக்கு இந்த மண்ணுக்கு மேலே நிறைய வேதனைகளை சுமந்து கொண்டுதான் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய தியாகம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 40வது வயது ஆகிற போதுதான், 40 வயதுக்கு முன்னர் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் 25 கிட்டத்தட்ட 25 வயதிலே தன்னை விடவும் வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் ஆசைப்படுவது தன்னை விடவும் ஒரு இளமான, தன்னை விடவும் ஒரு அழகான ஒரு நல்ல பிள்ளையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அத்துணை பேரும் ஆசைப்படுவார்கள். மார்க்கத்திலும் பிழை கிடையாது. ஆனால் ஆரம்பமாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மண்ணுக்கு மேலே திருமணம் முடிக்கிற போது தன்னை விடவும் வயது முதிர்ந்த, வயது கூடிய ஒரு சீமாட்டியை தான் இந்த மண்ணுக்கு மேலே அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்துக் கொண்டார்கள். அன்றையிலிருந்து அந்த பெண் பெரிய கோடீஸ்வரியாக இருந்த போது அல்லாஹ்வுடைய தூதருக்காக ஏராளம் தாராளம் தன்னுடைய சொத்துக்கள், சுகங்கள், இன்பங்கள் அத்துணையும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டியே அந்த பெண் செலவழிக்க ஆரம்பித்தார். யா ரசூலல்லாஹ், இந்த சொத்துக்கள், என்னிடத்திலே இருக்கிற வேலையாட்கள் எல்லாமே இது உங்களுக்காக என்று அந்த பெண் அன்று மார்க்கத்துக்காக நின்று இந்த மண்ணுக்கு மேலே தியாகம் செய்தனுடைய விளைவாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தட்ட தனியே யாரும் இல்லாத போது மலைகளுக்கு சென்று அந்த மலையுடைய உச்சியிலே இருந்து, ஹிரா மலையுடைய உச்சியிலே இருந்து அல்லாஹுவை தேடுகிற அந்த நிகழ்விலே இருந்த போதுதான் முதலாவது வஹி 40வது வயதில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்ற அந்த வசனம் இறங்குகிறது. அன்று இறங்கிய போது, புகாரியிலே 3வது செய்தி, அன்று இறங்கிய போது மனைவியிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஓடோடி வருகிறார். என்ன சொல்லி வந்தார்? ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்றார். சுப்ஹானல்லாஹ். தன்னை விடவும் வயது முதிர்ந்த, பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்காக இழந்த எத்தனையோ உயர்ந்தவர்கள் அந்த காலத்தில் இருந்தவர்கள் அவரை திருமணம் முடிக்க கேட்டும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய நம்பிக்கையையும் நாணயத்தையும் கண்டுகொண்ட அந்த ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை முடித்த ஒரே ஒரு காரணத்திற்காக தனது சொத்துக்கள், சுகங்கள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக தாரை வாய்த்து கொடுத்த போது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னந்தனியாக மலை உச்சியில இருந்து அந்த மறை வசனம் வருகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் மலையில இருந்தார்கள். ஒரு நாள் அம்மா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்ட வார்த்தை கிடையாது, எங்களை எல்லாம் விட்டு போட்டு மலைக்கு போகிறீர்களே, சாப்பாடும் தண்ணியும் இல்லாமல் தவித்து இருக்கிறீர்களே, எத்தனையோ பேர்கள் என்னை எல்லாம் திருமணம் முடிக்க கேட்ட போது வேண்டாம் என்று சொல்லி நான் உங்களை முடித்தது தப்பா என்றெல்லாம் கேட்டது கிடையாது. வசதி இல்லாத ஒருவரை எடுத்து வசதி உள்ள ஒரு பெண் வாழுகிற போது அந்த பெண்ணுடைய வார்த்தையும் கையும் தான் உயர்ந்திருக்கும். ஆனால் அந்த பெண்ணோ வசதிகளை எல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மலையில இருந்து மறை வசனம் வருகின்ற காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒத்தாப்போல் இந்த உலகத்தில் ஒத்துணர்வு கொடுத்து வாழ்ந்த ஒரு மனைவிதான் உங்களுடைய பெண்ணினத்தை சார்ந்த அந்த ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதனாலதான் இந்த உலகத்தில் இக்ரா என்று சொல்லுகிற அந்த முதலாவது சூறாவை நபிக்கு பிறகு முதலாவது இந்த மண்ணுக்கு மேலே கேட்ட ஒரு செவியறை என்றால் எந்த ஒரு ஆணும் கிடையாது. முதலாவதாக கேட்ட செவியறை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செவியறை என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கிய அந்த குர்ஆனிய வசனத்தை இந்த மண்ணுக்கு மேலே முதலாவது கேட்ட காது என்றால் அது ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காதுதான்.
மலையில இருந்து ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்ற போது, ஏன் எதற்கு என்று கேட்காத அன்பு மனைவி போர்வையை எடுத்து போர்த்திவிட்டு என்ன காரணம் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் நடந்த காரணம் அத்துணையும் சொன்னார்கள். அப்போது மனைவி கொடுத்த முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? வல்லாஹி வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டான். அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டான். கவலைப்படாதீர்கள். இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறீர்கள். நான் பார்க்கிறேன், எப்ப பார்த்தாலும் குடும்பம் 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 என்றே நீங்கள் வாழ்கிறீர்கள். இந்த பூமியிலே உள்ள ஏழைகள் அனாதைகளுக்கு நீங்கள் உணவளிக்கிறீர்கள், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் பகிர்ந்து பேசுகிறீர்கள், அவர்களுடைய பக்கம் நிற்கிறீர்கள், நியாயத்துக்காக குரல் கொடுக்கிறீர்கள், ஏலாதவர்களுடைய சுமைகளை தன்னுடைய முதுகுலே சுமந்து கொள்கிறீர்கள். வல்லாஹி யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பு கணவரே, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று சொல்லி ஆறுதல் சொல்லி அன்று போர்வையை எடுத்து போர்த்திய போது அன்று விழித்த கண்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள், அன்று விழித்து கொண்ட கல்புத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வு. மரணம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியில் நிம்மதியாக தூங்கியது கிடையாது. அவர் உள்ளத்தால் இந்த பூமியில் வாழுகிற போது உயிர் பிரிகிற வரைக்கும் அவர் நிம்மதியாக தூங்கியது கிடையாது. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பமாக குறைஷி குலம் காபாவை பராமரித்துக் கொண்டிருக்கிற அந்த காலத்திலேயே, நான் சொன்னேனே புகாரியில 4815வது ஹதீஸ், அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காபாவுடைய அந்த நிழலிலே முற்ற வெளியிலே அல்லாஹுவை சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த உலகத்திலே உள்ள முஷ்ரிக்குகளின் ஊடாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆரம்பமாக இந்த இஸ்லாத்தை சொன்ன போது ஏற்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்டபோது சஹாபாக்கள் ஆவலாக இருந்தார்கள். அப்போது சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பமாக இந்த காபாவிலே தொழுது கொண்டிருக்கிற போது முஷ்ரிக்கை சேர்ந்த ஒரு முஷ்ரிக் இணை வைப்பாளன் அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதிலே இருக்கிற நேரம் அவருடைய கழுத்திலே ஒரு துணி துண்டை போட்டு அப்படியே முறுக்குகிற போது அல்லாஹ்வுடைய தூதருடைய மூச்சுகள் திணறி போனன, அவருடைய கழுத்திலே அச்சுகள் பதிந்திருந்தன. உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஓடோடி வந்து, அத்தக்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், இந்த மனிதனையா கொல்ல பார்க்கிறீர்கள், கொலை செய்ய பார்க்கிறீர்கள், அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று சொல்லுகிற இந்த மனிதரையா நீங்கள் எல்லாம் கொல்ல பார்க்கிறீர்கள்? அவர் உங்களுக்கு தெளிவான ஆதாரத்தை கொண்டு வந்ததன் பிறகும் தன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த மனிதரை கொல்லப் போகிறீர்களா என்று தடுத்தார்கள் என்ற செய்தியை புகாரியில் சொல்வதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்களின் சகோதரிகளே, இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் பாவம் செய்தவரா? என்னையும் உங்களையும் போல தவறுகள் செய்தவரா? என்னையும் உங்களையும் போல இபாதத்திலே சோம்பரித்தனம் காட்டியவரா? இல்ல அல்லாஹ்வுடைய அருளிலே இருந்து தூரமானவரா? நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்துக்காகத்தானே இத்துணையும் தியாகம் பண்ணினார்கள். அவர் யாரை அடித்தார், யாரை பேசினார்? ஊரிலே நல்லவர், ஊரிலே வல்லவர், உதவி செய்வதில் முன்மாதிரி மிக்கவர், இளைஞனாக இருந்த போது இளைஞர்கள் பாவம் செய்கிற போது பாவத்திலே இருந்து தன்னை காத்து கொண்டவர், சின்ன காலத்திலே இருந்து சமூக பணியிலே ஈடுபட்டவர், அந்த சமூகத்திலே உள்ள விதவைகள் அனாதைகள் அத்துணை பேருக்கும் உதவி செய்தவர். அப்படி இருந்தும் அல்லாஹ் ஒருவன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி அன்றைக்கு வாழ்ந்த முஷ்ரிக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை அன்று காபாவில் வைத்து இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று துடியாய் துடித்த நேரம் அபூபக்கரோ சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஓடோடி வந்து, இந்த மனிதர் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிற ஒரே ஒரு காரணத்திற்காக தெளிவான ஆதாரத்தை கொண்டு வந்த போதுமா நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்கள் என்று ஓடி வந்து பேசி அந்த இடத்திலே இருந்து காப்பாற்றிய வரலாறு புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட வரலாறு. நான் கேட்கிறேன், நானும் நீங்களும் 50 வருஷமாக இஸ்லாத்தில், 60 வருஷமாக இஸ்லாத்தில், 40 வருஷமாக இஸ்லாத்தில், நம்மெல்லாம் இந்த இஸ்லாத்துக்காக என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள்.
இந்த புத்தளத்திலே வாழ்ந்த, தம்பப்பண்ணியிலே வாழ்ந்த எத்தனையோ நமக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் பள்ளிவாசலுக்கு காணிகளை கொடுத்தார்கள். சொந்த சல்லியிலே பள்ளிவாசல்களை கட்டினார்கள். சொந்த ஊரிலே மார்க்க நிகழ்ச்சிகளை சொந்த பணத்திலே நடத்தினார்கள். ஷிர்க்குக்கும் பித்அத்துக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பி தெரு தெருவாக பிரச்சாரம் செய்தார்கள். பித்அத்துக்கள் இல்லாத நல்ல பள்ளிவாசல்களை உருவாக்குவதற்காக தன்னை உரமாக்கி கொண்டார்கள். இந்த புத்தளத்தில் வாழ்ந்த உறவுகளும் இந்த தியாகத்தை நமக்கு முன்னர் செய்திருக்கிறார்கள். அதனாலதான் தியாகத்தில் வளர்ந்த இஸ்லாம் என்று நாம் பேசுகிறோமே. ஒரு சமூகம் தியாகம் செய்ததினால், அந்த சமூகம் எதிர்வருகிற சமூகத்துக்கு தியாகத்தை விட்டதினால் நாம் அவர்களின் தியாகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் இந்த பூமியில் ஒரு நாள் மரணிப்போம். நமக்கு பிறகு இன்னும் ஒரு சமூகம் வரும். அவர்களுக்கு நாம் எதை விட்டு விட்டு வரலாறாக போகிறோம் என்பதுதான் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய மிக பிரதானமான செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த இஸ்லாம் லேசாக வளர்ந்த மார்க்கம் அல்ல. 5 நேர தொழுகை என்பதே நமக்கு மிக பாரமானது. ஹலால் ஹராம் பேணுவது என்பதே மிக பாரமானது. எப்படி இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெண் முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வகையை முதலாவது கேட்ட காதாகவும், முதலாவது தன்னுடைய சொத்துக்களை செலவழித்த ஒரு பெண்ணாகவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி மாறினார்களோ, அதற்கு ஈக்குவலாக, அதற்கு சமமாக இளைஞர்கள் என்று வருகிற போது, இளைஞர் சமூகம் என்று வருகிற போது, அன்றைக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மண்ணுக்கு மேலே முதலாவது வாலிபர்களுடைய பக்கம் நின்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த ஒரு வள்ளலாக மாறி போன ஒரு வரலாறை நானும் நீங்களும் குர்ஆனிலும் ஹதீதுகளிலும் அவர் இந்த இஸ்லாத்துக்காக செய்த தியாகங்களை பார்க்கிறோம். ஆண்ணினம் என்று வருகிற போது, ஆண்கள் என்று வருகிற போது, அன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்கிற ஒரு குடும்பமாக இந்த மண்ணுக்கு மேலே தன்னை மாற்றிக்கொண்டு, வயது முதிர்ந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரிந்த போது மிக வயது குறைந்த தன்னுடைய மகளையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு திருமணம் முடித்து கொடுத்து இந்த பூமியில் எந்த இடத்திலே போனாலும், எந்த சந்தர்ப்பத்திலே போனாலும், எந்த மலைக்கு போனாலும், எந்த இபாதத்திலே இருந்தாலும், எந்த யுத்தத்திலே இருந்தாலும், எங்கு சஹாபாக்கள் பயணித்தாலும் நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும் வந்தோம், போனோம், இருந்தோம், யுத்தம் செய்தோம் என்று சொல்லுகிற சத்தமான ஹதீதுகளைத்தான் ஹதீதுகளிலே காண முடிகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு தோள் நின்று இந்த மண்ணுக்கு மேலே இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த உத்தமர்களை வரலாறுகளிலே காண கிடைக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே 4 அபாதிலாக்கள், அப்துல்லாக்கள் 4 பேர் அப்படி என்று சொல்லுவார்கள். நிறைய அப்துல்லாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்துல்லாக்களில் முத்தானவர்கள் 4 பேர் அப்படி என்று சொல்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறந்த மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் ஒரு பெரிய ஒரு தியாகி. இவர் ஒரு பெரிய ஒரு தியாகி, சாதாரண மனிதர் அல்ல. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார். வந்து கேட்கிறார், எனக்கு ஒரு திர்கம், ஒரு தீனார் கொடுங்களேன் என்று கேட்கிறார். அப்துல்லா அவருக்கு பிறந்த பிள்ளையிடத்தில், உமர் ரலியல்லாஹு அவருடைய பேர பிள்ளையிடத்தில் அப்துல்லா தன் மகனிடத்தில் சொல்கிறார், மகனே அவருக்கு ஒரு தீனாரை, திர்கத்தை கொடுத்து விடு அப்படின்றார்கள். அவர் மகன் கொடுக்கிறார். கொடுத்த போது அந்த தீனாரை எடுத்துக்கொண்டு அந்த யாசகம் கேட்டவர் போய்விட்டார். சுப்ஹானல்லாஹ். வாப்பாவை அப்துல்லாவை பார்த்து அப்துல்லாவுக்கு பிறந்த மகன் சொல்கிறார், அப்துல்லாவுக்கு பிறந்த மகன் சொல்கிறார், வாப்பா, அல்லாஹு தஆலா நீங்கள் கொடுத்த இந்த தீனாரை, திர்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்றார்கள். வாப்பா, நீங்கள் கொடுத்த இந்த தீனார், திர்கம் இருக்கிறதே, இதை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான் அப்படி என்றார்கள். கபூல் செய்து கொண்டான், கபூல் செய்து கொள்ளட்டும் அப்படி என்றார்கள். உடனே உமர் அவருடைய பாசறையில் வளர்ந்த அன்பு மகன் அல்லவா அப்துல்லா கேட்கிறார், மகனை பார்த்து கேட்கிறார், மகனே உனக்கு யாரு சொன்னது
அல்லாஹ் நான் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று உனக்கு யார் சொன்னது? எப்படி தெரியும்? மகனே, நான் செய்கிற ஒரு சுஜூது, நான் கொடுக்கிற ஒரு தர்மம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று எனக்கு தெரியுமாக இருந்தால் அன்று இந்த மண்ணுக்கு மேலே நான் மரணிப்பது எனக்கு மிக விருப்பமானது என்றார்கள். இத்துணையும் தியாகத்தையும் செய்த அந்த மனிதர்கள் 4 அபாதிலாக்களில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகனார் மிக இந்த இஸ்லாத்துக்காக சேவைகள் செய்த, இந்த இஸ்லாத்தை வளர்த்த, இறை தூதரோடு பயணங்கள் மேற்கொண்ட, நிறைய ஹதீதுகளை சொன்ன, கியாமுல் லைலை விடாமல் தொழுத, இந்த பூமியில் உயிர் வாழுகிற போது கனவில் நரகத்தை கண்ட போது அந்த நரகத்தினுடைய அந்த அகங்காரத்தையும் கொடுமையையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தன்னுடைய உறவுக்காரி ஹப்சாவிடத்திலே வந்து சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதரின் ஊடாக நீங்கள் அந்த நரகவாதி இல்லை, கியாமுல் லைலை தொழுகிற காலமெல்லாம் என்ற போது இந்த உலகத்தில் அவர் மரணிக்கிற வரைக்கும் கியாமுல் லைலை விடாமல் தொழுத ஒரு பிள்ளையாக, ஒரு இளைஞராக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கும் சேவைகள் செய்து தன்னுடைய மரணத்துக்கு பின்னர் உள்ள அந்த சுவர்க்கத்துக்கான அமலையும் செய்த ஒரு சிறந்த ஒரு இளைஞராக அன்று திகழ்ந்தார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள், இவருடைய வரலாறு சாதாரணமான வரலாறு அல்ல. வாப்பா திருமணம் முடித்து கொடுத்த போது, அழகான பிள்ளையை முடித்து கொடுத்த போது, மார்க்கமுள்ள பிள்ளையை முடித்து கொடுத்த போது, இரவு விடிய விடிய நின்று தொழுவதும், குர்ஆன் ஓதுவதும், ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிப்பதும் இதே இவருடைய இபாதத்தாக இருந்தது. மாமனார் வந்து மருமகளிடத்திலே விசாரிக்கிற போது, மகன் எப்படி வாழ்கிறார் உங்களிடத்தில் என்று கேட்டபோது, நல்லவர், வல்லவர், இபாதத்தில் உயர்ந்தவர், குணத்திலும் இபாதத்திலும் நோன்பிலும் குர்ஆனிலும் கியாமுல் லைலிலும் அவரை விடவும் ஒரு சிறந்த நல்ல மனிதரையும் மாப்பிள்ளையையும் நான் காணவில்லை. ஆனால் ஒரு நாளையில் கூட எனக்காக வேண்டிய அறைக்குள் வந்து சீலையை எடுத்துவிட்டு மடியை தந்து என்னோடு அவர் இல்லறத்தில் ஈடுபடவில்லை என்ற அந்த குறையை மாமாவிடத்தில் மருமகள் சொன்ன போது சுப்ஹானல்லாஹ் ஓடோடி போகிறார் அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ், என் மகன் அப்துல்லாவை நான் திருமணம் முடித்து கொடுத்தேன், நல்ல பிள்ளை, சாலிஹான பிள்ளை, நல்ல குடும்பத்தின் பிள்ளை, இபாதத்தில் திளைத்திருந்த ஒரு நல்ல சாலிஹான பிள்ளை, யா ரசூலுல்லாஹ், நல்லா வாழ்றாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் என்ற மகன் குர்ஆன், நோன்பு, தொழுகை, இப்படியே வாழ்க்கை போகிறது. 2 பேர்களுக்குள்ளாலும் நடக்க வேண்டிய உறவுகளில் கொஞ்சம் தூரமாக இருக்கிறார்கள், இபாதத்துக்களில் மாத்திரம்தான் இன்பமாக இருக்கிறார்கள் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள், அப்துல்லா வாங்க, எப்படி ஓதுறீங்க? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குர்ஆன் யா ரசூலுல்லாஹ். ஓஹோ, எப்படி தொழுகிறீர்கள்? இரவு விடிய விடிய தொழுகை, நோன்பு எப்படி? ஒவ்வொரு நாளும் நோன்பு யா ரசூலுல்லாஹ் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேண்டாம், இப்படி இபாதத் செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாது, தொழக்கூடாது, நோன்பு பிடிக்க கூடாது. இந்த உலகத்துல நீங்க மாசத்துல 3 நாள் பிடிங்க, சக்தி இருக்குது யா ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு நாளும் உட்டு சக்தி இருந்தால் இந்த உலகத்தில் நோன்பு பிடிக்க உங்களுக்கு மட்டும் அனுமதி அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிறார்கள். எப்படி குர்ஆனை ஓதுறீங்க? வேணாம், ஒரு மாதத்தில் ஒரு குர்ஆனை ஓதி முடியுங்கள். சக்தி இருக்குது யா ரசூலுல்லாஹ். அப்படி இருந்தால் கிழமையில் ஒரு குர்ஆனை ஓதி முடியுங்கள், ஒரு கிழமையில் ஒரு குர்ஆனை ஓதி முடியுங்கள் என்று அன்றைக்கு வாழ்ந்த இளைஞர்களை பார்த்து இப்படியெல்லாம் இபாதத் செய்யாதீர்கள் என்று சொன்ன தியாகத்தில் வளர்க்கப்பட்ட, வாக்கப்பட்ட அற்புதமான இளைஞராக இந்த பூமியிலே அவர்கள் திகழ்ந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் 3வது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தஃப்சீருடைய விளக்கத்தை தன்னகத்தே இந்த பூமியிலே பெற்றுக்கொண்டவர். அல்லாஹ்வுடைய தூதர், யா அல்லாஹ், இவருக்கு குர்ஆனிய விளக்கத்தை கொடுத்துவிடு என்று பிரார்த்தனை செய்தவர்கள். தஃப்சீர்ல பார்த்தா எங்க பார்த்தாலும் அப்பாஸ் இப்னு அப்பாஸ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்று வரக்கூடிய ஆச்சரியமான அப்துல்லாவாக இந்த பூமியிலே 4 அபாதிலாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள், சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் கொல்லப்பட்ட ஒரு அப்துல்லா, இந்த பூமியில் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த
அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அன்பு மகளார் அஸ்மா பின்த் அபீ பக்கருக்கு பிறந்த அந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பூமியிலே மரணிக்கின்ற போது கொலை செய்யப்பட்டு அவரை அப்படியே கிறிஸ்தவர்கள் அடக்கம் செய்யப்படுகிற அந்த பூமிக்குள்ளே ஒரு சிலுவையில் அறையப்பட்டு கால் மேலையும் தலை கீழாகவும் தொங்க வைக்கப்பட்ட ஒரு மாமனிதர். அந்த மனிதரை பார்ப்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லா இந்த அப்துல்லாவை பார்க்க வருகிற நேரம் முன்னால் நின்று கொண்டு அந்த ஜனாசாவை பார்த்து கொண்டு சொன்னார்களே, அப்துல்லா, இந்த பூமியிலே உங்களை போல தொழக்கூடியவர் நோன்பு பிடிக்கக்கூடியவர் யாருமே இல்லையே, இப்படிப்பட்ட கெட்ட ஆட்சியாளனை நீங்கள் எதிர்த்து பேச வேண்டாம் என்று இதுதான் நான் சொல்லி வந்தேன் என்று சொல்லிவிட்டு போகிற அளவுக்கு 4 அபாதிலாக்கள் இந்த இஸ்லாத்திலே பொன்னெழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய முத்தான சஹாபிய சமூகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய இளைஞர் சமூகமே, இந்த இஸ்லாத்துக்காக இந்த சுவர்க்கத்துக்காக வாழ்ந்த 4 அப்துல்லாக்களில் உங்களுடைய பெயர் அப்துல்லாவாக இருக்கலாம், முஹம்மதாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது முஸ்லிமான பேராக இருக்கலாம். அல்லாஹ் அருள் செய்த நல்ல இளைஞர்களை தவிர இன்று பிப்ரவரி 14ஆம் தேதி இஸ்லாத்திலே உள்ள கடமைகளை செய்வதற்கு மனசு இல்லாத நாங்கள், ஈமானிய சொந்தங்களோடும் பந்தங்களோடும் நெருங்கி பழகுவதற்கு மனசு இல்லாத நாங்கள், எங்களுடைய முடிவெட்டுதல், ஆடை அணியுதல், கையில் போடுகிற நகைகள், காதில் தொங்க விடுகிற மின்னிகள், மாலைகளாக நாங்கள் அணிந்து கொள்ளுகிற ஆபரணங்கள் மாற்று மத கலாச்சாரத்தை உள்ளத்திலும் உடலிலும் ஆடையிலும் தலையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற இளைஞர் சமூகம். வேலண்டைன் யார்? இந்த வேலண்டைன் யார்? இவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். இன்றைக்கும் காதலர் தினம் என்ற ஒரு தினத்தை இந்த சமூகத்திலே உள்ள இளைஞர்கள் கொண்டாடுகிற போது சுப்ஹானல்லாஹ், வேலண்டைன் 3ஆம் நூற்றாண்டிலே ஆட்சி செய்த ஒரு மன்னன், அந்த காலத்திலே யுத்தம் நடந்த போது யுத்தத்திலே இருக்கிற இளைஞர்கள் திருமணம் முடித்தால் யுத்தத்தின் கவனமெல்லாம் கல்யாணத்திலும் பெண்ணிலும் ஆசையிலும் போய்விடும் என்பதற்காக திருமணத்தை தடை செய்த போது அந்த மன்னனுக்கு எதிராக அன்ற காலத்தில் இருந்த வேலண்டைன் என்று சொல்லுகின்ற இந்த வேலண்டைன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், ஆசைப்பட்ட ஆம்புளைகளையும் பொம்புளைகளையும் காதல் ஜோடுகளையும் மன்னனுக்கு தெரியாமல் அப்படியே இணைத்து திருமணம் பண்ணி வைக்குகின்ற வேலையை செய்தவர்தான் இந்த வேலண்டைன். இதை அறிந்த மன்னன் இந்த வேலண்டைனை விட்டுவிடக் கூடாது என்று சிறை பிடித்து அவனுக்கு இந்த மண்ணுக்கு மேலே மரண தண்டனை கொடுத்த நாள் தான் பிப்ரவரி 14ஆம் தேதி. அல்லாஹ் அக்பர். இதை நம்முடைய முஸ்லிமான இளைஞர்களும் யுவதிகளும் ஒரு கிறிஸ்தவ மனிதனுடைய தியாகத்தை இன்றைக்கு மனசில எடுத்துக்கொண்டு தான் விரும்பிய மணப்பெண்ணை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற வேக்காடோடு கையில ரோஜா பூவையும் கையில காட்டையும் மாலையையும் வாங்கி கொண்டு இன்றைக்கு மன் தஷப்பக பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. நீங்கள் ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழம் இந்த பூமியில யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பின்பற்றுகிற ஒரு காலம் வரும் என்றார்களே. எனக்கும் உங்களுக்கும் பிறந்த பிள்ளைகள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் இந்த கிறிஸ்தவ பாதிரியாரை விரும்பியோ வெறுத்தோ இன்றைக்கு பின்பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரியை அன்றைக்கு இருந்த அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ்
தன்னுடைய வாழ்க்கையின் உயிரை விடவும் இஸ்லாத்தை நேசித்து, இறை தூதரை நேசித்து, இறைவனை நேசித்து இந்த மார்க்கத்தை வளர்த்தனுடைய விளைவாக இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அப்துல்லாக்கள் முஹம்மது என்று பெயர்களோடு சுத்தித் திரிகிறார்கள். வெறுமனே இஸ்லாம் என்ற நாமத்தோடே கத்தித் திரிகிறார்கள். அவர்கள் இந்த இஸ்லாத்துக்கு செய்த சேவைகள் என்ன என்பதை ஒரு கணம் இளைஞர் சமூகம் நிதானமாக இருந்து யோசிக்க வேண்டிய, நானும் நீங்களும் கொண்டாடுகிற இந்த நாள் இஸ்லாத்துக்கு சாவுமணி அடிக்கிற, இஸ்லாமிய சமூகத்தை கேவலப்படுத்துகிற, இஸ்லாமிய தாய்மார்களை கொச்சப்படுத்துகிற, இஸ்லாமிய தந்தைமார்களை கேவலப்படுத்துகிற, உன்னை பெத்த தாயையும் தந்தையையும் ஒரு கேவலமாக இந்த பூமியிலே பார்க்க வைக்கின்ற மாற்று மத உறவுகளுடைய நினைவு நாளை தான் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. மரணித்து போன மனிதனுக்கே கத்தம் கந்தூரி கொடுத்து நாம் புகழக்கூடாது என்று சொல்லுகிற இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு மரணித்து போன கிறிஸ்தவ பாதிரியாருடைய அந்த தூக்கு தண்டனை நடந்த பிப்ரவரி 14ஆம் தேதியை இன்றைக்கு இளைஞர்களும் யுவதிகளும் போன்களையும் அந்த பிக்சர்களை அனுப்பி இன்றைக்கு கிஃப்டுகளை கொடுத்து இஸ்லாமிய பேர்களை சுமந்து கொண்டு இன்றைக்கு அப்படிப்பட்ட கடைகளை விளம்பரப்படுத்துகிற யூடியூபர்களாக மாறி போயிருக்கிறோமாக இருந்தால், ஒரு மரணம் இருக்கிறது, மரணத்துக்கு பிறகு ஒரு மண்ணறை இருக்கிறது, அந்த மண்ணறையில் கேள்வி கணக்கு இருக்கிறது, மறுமை இருக்கிறது, மறுமையில் விசாரணை இருக்கிறது, விசாரணையின் பின்னர் சுவர்க்கமோ நரகமோ, அந்த இரண்டில் ஒரு வீடு எனக்கும் உங்களுக்கும் சொந்தமாக வர இருக்கிறது. அப்படிப்பட்ட மரணம் இல்லாத அந்த மறுமையுடைய நாளையில் நானும் நீங்களும் சொர்க்கம் போக வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நானும் நீங்களும் அன்றைக்கு சஹாபாக்கள், சஹாபிய சமூகம், இளைஞர் சமூகம் செய்த சேவைகளை செய்யாவிட்டாலும் ஓரளவு இஸ்லாத்திலே உள்ள இபாதத் என்று சொல்லுகிற கடமைகளையாவது கச்சிதமாக செய்து கபருக்கு நன்மைகள் கொண்டு போய் சேர்க்கிற நல்ல விஷயத்தில் நானும் நீங்களும் ஈடுபட வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த பூமியிலே ஒரு இளைஞர் வாழ்ந்தார். இந்த இஸ்லாத்துக்காக அவர் செய்த சேவைகளை பாருங்கள். மக்கமா நகரிலே அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், இந்த லாத் உஸ்ஸா என்று சொல்லுகிற சிலைகள் இல்லை என்ற பிரச்சாரத்தை அந்த சமூகத்திலே சொன்ன போது இரகசியமாக தாருல் அர்க்கம் என்று சொல்லுகிற நபித்தோழருடைய வீட்டில் மக்காவில் ஒரு தொலைவு தூரத்தில் மலை பகுதிகளில் மறைந்திருக்கிற வீட்டுக்குள் ஒவ்வொரு நபித்தோழர்களையும் இரகசியமாக சந்தித்து இந்த இஸ்லாத்துடைய போதனைகளையும் ஏகத்துவத்தின் இந்த நன்மாராய செய்திகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு இருந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இரகசியமாக இஸ்லாத்தை சொல்லுகிற அந்த பணி ஆரம்ப கட்டமாக நடந்து கொண்டிருக்கிற போது மக்காவிலே பிறந்த ஒரு உயர்ந்த கோடீஸ்வர குடும்பத்திலே வளர்ந்த ஒரு 25 வயது நிரம்பிய ஒரு கோடீஸ்வரியுடைய மகனார் முஹம்மது என்ற ஒருவர் வந்து இஸ்லாத்தை சொல்லுவதாகவும் அவர் ஏதோ ஒரு புதிய மார்க்கத்தை சொல்லுவதாகவும் கேள்விப்பட்ட போது மறைவாக தாருல் அர்க்கம் என்று சொல்லுகிற மக்காவிலே உள்ள மலை பிரதேசத்திலே உள்ள சிரமப்பட்டு போகிற அந்த வீட்டுக்குள் இரகசியமாக சென்று இறை தூதரை சந்தித்து இறை தூதரிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை ஒரு உஸ்மான் என்று சொல்லுகிற மனிதரின் ஊடாக அந்த கோடீஸ்வரிக்கு உங்களுடைய மகனார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியும் சொல்லப்பட்ட நேரத்தில் தாய் மகன் அல்லவா, கோடீஸ்வர குடும்பம் அல்லவா, வளமையாக வணங்கி வந்த இந்த கடவுளை விட்டுவிட்டு மகனை எப்படி நாம் விட்டுவிட்டு இருப்பது என்ற அந்த பாச உணர்வு முஸ்அபிடத்திலே கேட்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மகனே நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், உண்மையா வாப்பா? என்னம்மா கேள்விப்பட்டீர்கள்? மகனே, நானும் நீங்களும் வணங்கி வந்த இந்த கடவுளை எல்லாம் விட்டுவிட்டு முஹம்மது என்ற அந்த மனிதர் கொண்டு வந்த அந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டீர்களாம் என்று கேள்விப்பட்டது உண்மையா என்றார்கள். ஆமா தாயே, நான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மதையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்றார்கள். தாய் பல கட்டங்களில் போராடி பார்த்தார். மகனே விட்டுவிடு, அந்த முஹம்மதை விட்டுவிடு, முஹம்மது கொண்டு வந்த கொள்கையை விட்டுவிடு என்று போராடி பார்த்தார். முஸ்அப் இப்னு உமைருக்கு ஒரு அண்ணனும் இருந்தார், அபு அசீஸ். உம்மாட்ட வந்து சொல்றார், உம்மா நீங்கள் கொடுத்த இலக்காரம், நீங்க கொடுத்த செல்லம்தான்
இன்று நானும் நீங்களும் வணங்கி வந்த கடவுள்களை எல்லாம் மறுத்துவிட்டு முஸ்அப் ஓடி போய் முகம்மதையும் முகம்மது கொண்டு வந்த கடவுளையும் வணங்குவதற்கு நீங்கள் கொடுத்த இடம்தான் அம்மா என்று உம்மாவை கண்டிக்கிறார் அபு அசீஸ். முஸ்அப் இப்னு உமைர உம்மா எப்படி தெரியுமா வளர்த்தா? நீங்க ஒரு தாய் தானே அம்மா, நீங்க ஒரு தாய் தானே, எப்படி தெரியுமா வளர்த்தா? முஸ்அப் தூங்குவார். சுப்ஹானல்லாஹ். தூங்கி எழும்புற நேரம் முஸ்அபுடைய தலமட்டில் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்அப் என்ன உணவை விரும்பி சாப்பிடுவாரோ அந்த உணவை அம்மா சமைத்து வைத்து கண் விழிக்கிற போது மகனாருக்கு கொடுப்பார், சாப்பிடுங்கள் மகனே என்று. யமனிலே உள்ள ஹதரமி என்று சொல்லுகிற பிரதேசத்திலே செய்யப்பட்ட சிலிப்பரை கொடுத்து, மகனே இந்த சிலிப்பர் தான் உங்களுக்கு அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது என்று மக்காவில் உள்ள தன் மகனுக்காக வேண்டி யமன் பிரதேசத்திலே உள்ள ஹதரமி என்று சொல்லுகிற இடத்திலே செய்யப்பட்ட சிலிப்பரை வாங்கி கொடுப்பார்கள் அம்மா தன் மகனுக்காக வேண்டி. யோசித்து பாருங்கள் பாசத்தின் அளவு, யோசித்து பாருங்கள் அந்த தாயின் அன்பு. கோடீஸ்வர குடும்பம் அல்லவா? அபு அசீஸ் சொல்லுகிறார், அம்மா விடக்கூடாது முஸ்அபை, ஒரு அறையில் போட்டு அவரை கட்டி போடுங்கள் அம்மா, விட்டு விடாதீர்கள் வெளியே என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். முஸ்அப் தன்னுடைய வீட்டுக்குள் ஒரு சிறை கைதியாக மாறுகிறார். கோடீஸ்வரிக்கு பிறந்த ஒரு மகனார் தன்னுடைய தாய் தன்னுடைய உறவின் ஊடாக தான் வளர்ந்த வீடே தனக்கு சிறைச்சாலையாக மாறி போனது. காரணம் இந்த தியாகம், இந்த இஸ்லாத்துக்கான ஒரு தியாகம். பல நாட்களாக தன்னுடைய சொந்த வீட்டுக்குள் சிறை வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். 25வது வயதில் தனக்கு பிறந்த மகன் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிற அன்பு மகனை தாய் சிறைப்பிடித்து தன்னுடைய வீட்டுக்குள் ஒரு அறையில் சிறை கைதியாக வைத்திருக்கிறார். அல்லாஹ் அக்பர். நீங்கள் வெறுத்த போதிலும், காபிர்கள் வெறுத்த போதிலும் இந்த இஸ்லாம் என்று சொல்லுகிற ஜோதியை அணைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் எதிரிகளின் ஊடாக சொல்லன்னா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகிய போது அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக மக்காவிலே இருந்து ஹபஷாவுக்கு போவதற்காக அனுமதி வழங்குகிறார்கள். இதற்கு மேல் உங்களால் வாழ முடியாவிட்டால் உங்களை இந்த பூமியிலே காவிர்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அடிக்கிறார்கள், கொள்ளுகிறார்கள், சொத்துக்களை சூறையாடுகிறார்கள், இபாதத் செய்ய விடுகிறார்கள். இல்லை என்றால் நீங்கள் ஹபஷா அந்த பிரதேசத்துக்கு நீங்கள் போகலாம் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் இரகசியமாக அன்று இஸ்லாத்தை ஏற்று நின்று வாழ்ந்த உறவுகளுக்கு இறை தூதர் சொல்லி அனுப்புகிறார்கள். கொஞ்சம் சஹாபாக்கள் போனாங்க, மக்காவை விட்டு போனாங்க. முதலாவது ஹிஜ்ரத் ஹபஷாவுடைய ஹிஜ்ரத், மதீனாவுடைய ஹிஜ்ரத் அல்ல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக, அல்லாஹ் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக தான் பிறந்து வளர்ந்த அந்த சொந்த மண்ணை விட்டுவிட்டு மக்கமா நகரத்துக்கு அந்த 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 சிறப்பான மக்கமா நகரத்தை விட்டுவிட்டு ஹபஷாவை நோக்கி போகிறார்கள். முஸ்அபுக்கு கேள்விப்படுகிறது ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கொஞ்சம் பேரு மக்காவுல இருந்து போறாங்க அப்படி என்று. சுப்ஹானல்லாஹ். வீட்டுக்குள் சிறை கைதியாக பிடிபட்ட ஹவுஸ் அரசில் இருக்குகிற முஸ்அப் இப்னு உமைர் யாருக்கும் தெரியாமல் தன்னம் தனியாக எந்த விதமான பாதனையும் இல்லாமல் உடுப்புகளும் இல்லாமல் இரவோடு இரவாக ரகசியமாக வீட்டிலே இருந்து மக்காவை விட்டும் வெளியேறி ஹபஷா நாட்டுக்கு போகிற அந்த உறவுகளோடு போகிறார். சுப்ஹானல்லாஹ். அபு ஆமிர் என்று சொல்லுகிற நபித்தோழர் சொல்கிறார், முஸ்அப் இப்னு வீட்டிலே இருந்து தாக்கி உறவுகளுக்கு தெரியாமல் ஓடி வந்தார். அவர் அழகான மனிதர், வெள்ளையானவர், மிக நீண்டவரும் அல்ல, கட்டையானவரும் அல்ல. முஸ்அப் ஒரு சபைக்கு வந்தால் அந்த சபையே ஒரு மரியாதையாக இருக்கும். அவருடைய மேனிகள் எல்லாம் சாஃப்டான மேனி, ரஃப்பான மேனி கிடையாது. அவரை நான் பார்த்தேன். அவர் யமன் பிரதேசத்திலே உள்ள ஹதரமி என்று சொல்லுகிற இடத்திலே இருந்துதான் வாங்கி அம்மா கொடுத்த பாதணியை உடுத்து இந்த உலகத்தில் பழகியவர். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக நடைபாதணியாக நாங்கள் மக்காவை விட்டு ஹபஷாவுக்கு போகிற போது கல்லுகளும் முள்ளுகளும் நிறைந்த பாதை. அந்த பாதையால் முஸ்அபை நான் பார்த்தேன். காலில் எந்த பாதணியும் இல்லாமல்
காலில் எந்த பாதனையும் இல்லாமல் அவர் நடந்து வந்தார். அவருடைய காலை பார்த்தேன், சாஃப்டான கால்கள், கல்லுகளும் முள்ளுகளும் குத்தி முஸ்அப் இப்னு உமைருடைய கால்களிலே இருந்து இரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. வேதனை தாங்க முடியாமல் நான் அணிந்திருந்த பாதணியை கலட்டி கொடுத்தேன். முஸ்அபே, நீங்கள் இந்த பாதணியை உடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் கலட்டி கொடுத்து நான் வெறுங்காலோடு அவரை பாதணியோடு நடக்க வைத்தேன். அப்படி இந்த மண்ணுக்கு மேலே இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர் தான் இந்த முஸ்அப் இப்னு உமைர் என்றார்கள் நபித்தோழர்கள். யோசித்து பாருங்க, நம்மட மகனுக்கு என்ன இல்லம்மா, இல்ல நமக்குத்தான் என்ன இல்லைன்னு கேட்கிறேன். நம்மட மகனுக்கு ஆடை பஞ்சமா, உணவு பஞ்சமா, பைக் பஞ்சமா, பொருளாதாரம் பஞ்சமா, படிப்பு பஞ்சமா, என்னதான் பஞ்சம் சொல்லுங்கள்? இஸ்லாத்தை தவிர இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கிறது. அவர்களுக்கு இஸ்லாம் மாத்திரம்தான் இருக்கவில்லை, உலகமே இருந்தது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றதற்காக உலகத்தையே இழந்து இந்த லா இலாஹ இல்லல்லா என்ற இந்த வார்த்தையை மட்டுமே அவர்கள் உயிரை விடவும் நேசிக்க ஆரம்பித்தார்கள். கோடீஸ்வரியுடைய மகனார். சாதாரண வரலாறு அல்ல அது. கேட்பதற்கு வேண்டுமாக இருந்தால் சாதாரண வரலாறாக இருக்கலாம். குடும்பத்திலே ஒரு பிள்ளையாக நினைத்து, உங்களுடைய வீட்டு பிள்ளையாக அந்த முஸ்அபை நினைத்து பாருங்கள். அந்த வேதனையின் வரிகளும் அந்த சோக வரலாறுகளும் உங்களை இந்த இரவு தூங்க விடாத சகோதர சகோதரிகளே. அவ்வளவு தியாகம் செய்துதான் இந்த இஸ்லாத்தை வளர்த்தார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நபி, அதனாலதான் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் மதீனாவுக்கு போன போது அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை எல்லாம் மதீனாவிலே சந்திக்கிற நேரம் நாங்கள் எல்லாம் முஸ்அபை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்துரு ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பாருங்கள், நவ்வரல்லாஹு குலூபா, அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் எவ்வளவு பிரகாசமாக ஆக்கியிருக்கிறான் என்று பாருங்கள் என்று முஸ்அப் இப்னு உமைரை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நாங்கள் பார்த்தோம், உயர்தரமான ஆடைகள் உடுத்த அந்த முஸ்அப் இப்னு உமைர் யமனிலே இருந்து ஹதரமி என்று சொல்லுகிற பிரதேசத்திலே செய்யப்பட்ட பாதணிகளை உடுத்த அந்த முஸ்அப் இப்னு உமைர் அன்று எங்களுடைய மஜ்லிஸிலே இருக்கிற போது ஆட்டு தோள்களினால் ஒட்டு போட்ட சட்டையோடுதான் எங்களுடைய மஜ்லிஸிலே அவர் இருந்ததை நாங்கள் கண்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்துரு ஹாதர் ரஜுல், அந்த மனிதரை பாருங்கள், எவ்வளவு அல்லாஹ் தஆலா அவருடைய முகத்தை பிரகாசமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது அவருடைய உடம்பிலே உள்ள ஆடைகளில் தோள்களாலான ஒட்டுக்கள் போடப்பட்டிருந்ததை நாங்கள் கண்டோம் என்றார்கள். சஹாபாக்களாக இருந்தால் யோசித்து பாருங்கள், நாம் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த வரலாறும் அவர்கள் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த வரலாறும். பத்ர் யுத்தம் நடக்கிறது. பத்ர் யுத்தத்திலே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிம்களுடைய பக்கம் நின்று போராடி கொண்டிருக்கிறார். பத்ர் யுத்தம் நடக்கிறது. பத்ர் யுத்தம் நடக்கிற போது எந்த முஸ்அப் இப்னு உமைருடைய உறவுக்காரர் அபு அசீஸ் உம்மாவிடத்தில் சொன்னாரோ, இவரை பிடித்து வீட்டுக்குள் அடைத்து போடுங்கள், குடிக்கவும் உண்ணவும் உணவு கொடுக்காதீர்கள், அப்பதான் இவருக்கு புத்தி வரும் என்று சொன்ன அந்த அபு அசீஸ் எதிரிகளுடைய பக்கம் நின்று போராடுகிறார். சுப்ஹானல்லாஹ், கைதியாக பிடிபடுகிறார் அபு அசீஸ். பத்ர் யுத்தத்திலே கைதியாக பிடிபடுகிறார் முஸ்அப் இப்னு உமைருடைய அந்த உறவு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் கைதிகளாக பிடிபட்ட அபு அசீஸை பார்த்து வாராங்க. பார்த்து வார நேரம் அபு அசீஸ் முஸ்அபை கூப்பிடுறார், தம்பி முஸ்அப், நான் உன்னுடைய அண்ணன், என்ன பாரு அப்படின்னு சொன்னார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள், யார் என்னுடைய உறவு, யார் என் சொந்தம், நீயா சொந்தம்? இல்லை, இதோ இருக்கிறாரே அபு ஆமிர், இவர்தான் என்னுடைய சொந்தம். அபு ஆமிரே, இதோ அபு அசீஸை பிடியுங்கள், கையை கட்டுங்கள், அவரை விட்டு விடாதீர்கள். அவருடைய உம்மா இருக்கிறாரே மக்காவில் பெரிய கோடீஸ்வரி, அவருடைய உம்மா மக்காவில் பெரிய கோடீஸ்வரி, அவர்கிட்ட நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, இவரை யாருமே சும்மா விட்டுடாதங்க, உம்மா கிட்ட இருந்து நிறைய சல்லிகளை கைதிகளுக்கு பகரமாக வாங்கி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த பூமியிலே வாழ்ந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் யோசித்து பாருங்கள், இந்த இஸ்லாத்துடைய தியாகம், இந்த இஸ்லாத்துக்காக அவர்கள் செய்த சேவைகள், நாம் செய்த தியாகம், நம் பிள்ளைகள் செய்த தேவைகள். 40வது வயதில் இந்த உலகத்தில் மரணித்து போனார்.
25 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் 40வது வயதில் மரணித்து போனார். தனக்கு ஒரு பிள்ளையும் இருந்தது என்ற வரலாறு என்ன செய்கிறோம், ஹதீதுகளிலே பார்க்கிறோம். மரணித்து போன போது மரண நேரத்தில் கஃன் செய்வதற்கு கூட துணி இல்லாமல் இலைகளும் குலைகளும் வைத்து அடக்கப்பட்ட ஒரு மனிதராக இந்த உலகத்தில் மாறி போனார். அவருடைய மரணத்தின் பிறகு சஹாபாக்கள் இஃப்தாருடைய நேரத்தில் மாலையாக அந்த உணவுகளை பார்த்து அழுதார்கள் என்று சொல்லுகிற வரலாறு நானும் நீங்களும் கேட்டு வளர்ந்த வரலாறு. நம்முடைய முன்னோர்கள் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி செய்த தியாகம், எவ்வளவு தியாகத்தோடு இந்த இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது என்பதை ஒரு கணம் யோசித்தது உண்டா? நம் பிள்ளைகளுக்கு இந்த வரலாறை சொன்னது உண்டா? இன்றைக்கு அழகாக எனக்கு முன்னர் பேசிய சகோதரர் மாஷா அல்லாஹ் இந்த ரமலானில் உள்ள இபாதத்துக்கள் சம்பந்தமாக பேசினார்கள். நான் கேட்கிறேன், இம்மாத்திரம் தியாகம் செய்து இந்த இஸ்லாத்தை வளர்க்காவிட்டால் நம்மட மண்ணறைக்கு, நம்மட கபருக்கு, நம்மட விசாரணைக்கு நாம் குறைந்தபட்சம் தியாகம் செய்து நம்முடைய சுவர்க்கத்துக்கான அமல்கள்ல கூட ஆசை ஆர்வம் முதலாவது பிறையில இருந்து ரமலான் முடிகிற வரைக்கும் நம்மளாலையும் நம்மட பிள்ளைகளாலையும் மஸ்ஜிதோடு நெருக்கமாக இரக்கமாக, குர்ஆனோடு நெருக்கமாக இரக்கமாக நாம் நம்மளை மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அன்கபூத் 2வது வசனம் அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மக்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டார்களா, அலிஃப் லாம் மீம், மக்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டார்களா நாங்கள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னோம் என்றதற்காக சோதிக்கப்பட மாட்டோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்களா என்று கேட்கிறார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் தௌபா 116வது வசனம் இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் முஃமின்களிடத்திலே இருந்து அவர்களுடைய உயிர்களையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் சுவர்க்கத்துக்கு பகரமாக அல்லாஹு தஆலா வாங்கி கொண்டான் என்றார்கள். குத்தில முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, உஹது யுத்தத்தில் முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டார். அவர் இந்த பூமியில் சிறந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொண்டார் என்ற சுப செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போன பெருமை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதலே இந்த முஸ்அப் இப்னு உமைருக்கும் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்சூம் கண் தெரியாத குருட்டு மனிதருக்கும் தான் இருந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு போறதுக்கு முதலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த முதலாவது மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனவர் முஸ்அப் இப்னு உமைர். ஒவ்வொரு வீடாக போவார். அங்க அவுஸ் கஸ்ரத் என்ற பல பிரிவுகள் இருந்தது. முஆத், சஅத் இப்னு முஆத், இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான், அவருடைய மரணத்துக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது என்று ஹதீதுகளிலே பார்க்கிறோமே. ஆயிரக்கணக்கான வானவர்கள் வந்து சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோமே. ஹந்தக் யுத்தத்தில் ஏற்பட்ட காயத்தின் ஊடாக இந்த உலகத்தில் மரணித்து போனாரே அந்த மதீனத்து மக்களின் தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 31வது வயதிலே இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்று 35-36வது வயசிலே குறைந்தது 5-6 வருஷம் இந்த இஸ்லாத்திலே வாழ்ந்த போது வெறுமனே 5-6 வருஷம் இந்த இஸ்லாத்திலே வாழ்ந்த போது அவருடைய மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது என்ற அந்த வரலாறையும் சிறப்பையும் பல்லாயிரக்கணக்கான வானவர்களுடைய வரவும் அவருடைய ஜனாசா தொழுகையில் இருந்தது என்று பார்க்கிறோமே. அந்த மாமனிதர் இந்த மண்ணுக்கு மேலே இஸ்லாத்திலே வருவதற்காக பாடுபட்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அந்த சஅத் இப்னு முஆதையும் இஸ்லாத்துக்குள் எடுத்துவிட்டு தான் மரணித்த போது தனக்கு என்ற ஒரு கஃன் துணி கூட இல்லாமல் இந்த மண்ணுக்கு மேலே மரணித்து போனார்கள் என்று சொல்லுகிற வரலாறை நானும் நீங்களும் ஹதீதுகளிலும் வரலாறுகளிலும் படிக்கிறோமாக இருந்தால் இந்த இஸ்லாம் தியாகத்தில் வளர்ந்த மார்க்கம் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. சாதாரண மார்க்கம் அல்ல சகோதரிகளே. எனக்கும் உங்களுக்கும் வேண்டுமாக இருந்தால் அது லேசான வரலாறாக இருக்கலாம். ஆனால் அந்த முஸ்அபுடைய இடத்தில் நானும் நீங்களும் இருந்தால்
அந்த வரலாறு கண்களை குளமாக்குகின்ற வரலாறு. 1000 தடவைகள் கேட்டாலும் உள்ளங்கள் கசிந்து போகிற, கண்கள் கழிந்து போகிற ஒரு உன்னத வரலாறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நான் கேட்கிறேன், இந்த பூமியிலே இதுல இருக்கிற பெரும்பாலான உறவுகள் மன்னாரில் இருந்து வந்தவர்கள் தான். அப்படித்தானே? நிறைய பேர் மன்னார்ல இருந்து வந்தோம். எதுக்காக வந்தோம்? இஸ்லாத்துக்காக வந்தோமா? உயிரை பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தோமா? விடுதலை புலிகளுடைய அடாவடித்தனம் தாங்க முடியாமல் தானே ஓடி வந்தோம். அதுதானே உண்மை. உடுத்த உடுப்புகளோடு சொபிம்பேக்கிலே உடுப்புகளை எடுத்துக்கொண்டு மன்னார் பிரதேசத்திலே இருந்து இரவோடு இரவாக நீங்கள் போக மாட்டீர்கள் என்றால் உங்களை வெட்டி சுட்டு கொண்டு விடுவோம் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஓடி வந்து தஞ்சம் புகுந்து இன்றைக்கு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மண்ணை விட்டு வந்தது இஸ்லாத்துக்காக அல்ல, உசுருக்காக. இந்த உலகத்துல மக்காவை விடவும் ஒரு சிறந்த இடம் இருக்குமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய பள்ளிவாசல் உள்ள ஒரு ஊர் மக்கா நகரம். அல்லாஹ்வுடைய பரக்கத் பொதிந்த நகரம் என்று சொல்லப்பட்ட ஊர் மக்கா நகரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்த ஊர் மக்கா நகரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிய ஊர் மக்கா நகரம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து வளர்ந்து ஓடி திரிந்த ஊர் மக்கா நகரம். ஜம்சம் தண்ணி என்று சொல்லுகிற அற்புத வற்றா நீர் உள்ள அந்த ஊர் மக்கா நகரம். சஃபா மர்வா என்று சொல்லுகிற அந்த 2 மலைகளும் உள்ள ஊர் மக்கா நகரம். பல நபிமார்கள் வாழ்ந்த ஊர் அந்த மக்கா நகரம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்குது என்று குர்ஆனில் வர்ணிக்கப்பட்ட ஊர் அந்த மக்கா நகரம். அந்த மக்கா நகரத்தை போல இந்த மண்ணுக்கு மேலே எந்த பூமியும் கிடையாது. ஆனால் இஸ்லாத்துக்காக ஒரு சிறந்த பூமியை இழந்து விட்டு சிறப்பில்லாத இன்னும் ஒரு இடத்துக்கு போவது என்பது அது இயலாத காரியம். ஆனால் அத்துணை சஹாபாக்களும் போனார்களே. ஒரு சிறப்பான பூமி மக்கா நகரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் போவதற்கு முதல் மதீனா என்பது அது ஒரு விவசாய பூமி. மக்கா என்பது வியாபார பூமி. மதீனா என்பது விவசாய பூமி. புகாரியில 1809வது ஹதீஸ், 1889வது ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மக்கா நகரத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் ஊடாக இந்த பூமியிலே சுப செய்தி சொல்லப்பட்டு போன சஹாபாக்களில் அபூபக்கர், பிலால் ரலியல்லாஹு அவர்கள். அந்த நேரத்தில் மதீனாவுக்கு போன போது அந்த மதீனாவுல காய்ச்சல், சஹாபாக்களுக்கு காய்ச்சல். பிலால் ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் அவர்களும் ஒரு கவிதை ஒன்று படிப்பாங்களாம். அல்லாஹும்மல் அன் ஷைபா, யா அல்லாஹ் உத்பாவே ஷைபாவே நீ சபிப்பாயாக. நல்ல மண்ணில இருந்து நோயுள்ள பூமிக்கு எங்களை எல்லாம் இவர்கள் விரட்டி விட்டார்களே, அப்படி என்று நோயுள்ள பூமியில மதீனாவுல வந்ததால காய்ச்சல் எங்களுக்கு வந்துட்டு அப்படின்னு கவலைப்பட்டு படிப்பாங்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா, யா அல்லாஹ் எங்கள அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல இந்த மதீனாவை பாசத்துக்குரிய மண்ணாக ஆக்கிடியா அல்லாஹ். எப்படி கஹுப்பினா மக்கா, மக்காவை எல்லாம் நாங்க பாசமுரிய பூமியாக பார்த்தோமோ அதே போல எங்களுக்கு யா அல்லாஹ் இந்த மதீனாவை எல்லாம் பாசத்துக்குரிய பூமியாக நீ ஆக்கிடியா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்கிற அளவுக்கு மதீனா இருந்தது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், 3617வது ஹதீஸ் திர்மிதியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. லம்மா கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த போது முழு மதீனாவும் பிரகாசமாக மாறியது. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் மரணித்த போது முழு மதீனாவும் இருள் சூழ்ந்து போனதை நாங்கள் கண்டோம் என்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வரவுக்கு பிறகுதான் மதீனாவே சிறப்பாயிச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் வாரத்துக்கு முதல் அபூபக்கர், உமர், பிலால், ஷைபுர் ரூமி, பெரும் பெரும் சஹாபாக்கள், அபு சலமா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்கள் எல்லாம் எந்த விதமான பரக்கத்தும் இல்லாத பூமிக்காக வந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்தது
அல்லாஹ்வுக்கான ஒரு தியாகம். யோசிச்சு பாருங்க, நீங்க மக்காவுல நன்மை செய்யறது கூடயா, மதீனாவுல நன்மை செய்யறது கூடயா? மக்காவுல முதலாவது மக்கா, இரண்டாவது மதீனா, மூன்றாவது தான் பைத்துல் மக்தஸ் அல்லது பைத்துல் முகத்தஸ். இந்த உலகத்தில் நபிமார்களினால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் 4 பள்ளிவாசல். ஒன்று காபத்துல்லா, இரண்டாவது இந்த பூமியிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய பைத்துல் மக்தஸ் அல்லது பைத்துல் முகத்தஸ், நபிமார்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். மூன்றாவது மஸ்ஜிதுல் குபா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். நாலாவது மஸ்ஜிது நபவி, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல். இது 4 தான் நபிமார்கள் கட்டிய பள்ளிவாசல். முதலாவது இந்த உலகத்தில் உள்ள அந்த காபாவுல உள்ள அந்த காபத்துல்லாவை விட்டுவிட்டு ஒரு சமூகம் அழுது கொண்டு போன போது அல்லாஹ்வுடைய தூதரே காபாவுடைய சீலையை பிடிச்சுக்கிட்டு மாலை மாலையாக அழுதார்கள் என்று வரலாறு படித்தோமே. அவ்வளவு சஹாபாக்களும் போனாங்க தானே. இந்த சஹாபாக்கள்ல அபு சலமா, உம்மு சலமா 2 பேரும் கணவன் மனைவி. கேளுங்கள், கணவனும் மனைவியும் இருக்கிறீங்க தானே, கேளுங்க. நம்ம எல்லாம் என்ன தியாகம் பண்ணினோம் என்பதை இந்த வரலாறு சான்று உங்களுக்கு பகிரும். கேளுங்க, 2 பேரும் நம்ம ஊர்ல யாராவது கல்யாணம் முடிச்சு அந்த நெருக்கமா பசுந்தா அழகா எல்லாரும் ஊரே பார்க்கிற அளவுக்கு ஜோடு வாழ்ந்தா ஊரே பேசுமே. அப்படி வாழ்ந்தவர்கள் தான் அபு சலமாவும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி 2 பேரும் எங்க போறண்டாலும் உண்டாத்தான் போவாங்க, எங்க வாரண்டாலும் உண்டாத்தான் வருவாங்க, இருக்கிறண்டா உண்டாத்தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட 2 பேரும் இரக்கமும் இனிப்பும் அன்பும் பாசமும் நிறைந்த கணவன் மனைவி. 2 பேருடைய சொந்த ஊரும் மக்கமா நகரம். சொந்த ஊர், பிறந்த ஊர் மக்கமா நகரம். சின்ன காலத்துல கல்யாணம் முடிச்சு கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இஸ்லாத்தை சொன்ன போது 2 பேருமே ஜோடா வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஜோடா வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. ஸைனப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று கணவனோட வாழ்ந்தார். கணவன் பிறகுதான் வந்து சேர்ந்தார். சேர்ந்து கொஞ்ச காலத்துல போச்சு. இவங்க 2 பேரும் ஜோடா வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ரசூலுல்லாஹ்வோடயே மக்காவுல வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபஷாவுக்கு அனுமதி கொடுத்த போது, ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கொடுத்த போது 2 பேருமே ஹபஷாவுக்கு ஒன்றாக போனாங்க. மக்காவுல பிறந்தாங்க, ஆனா ஹபஷாவுலையாவது போய் இஸ்லாத்தோடு வாழ்வோம் என்பதற்காக போனாங்க. ஹபஷாவுல இருந்து கேள்விப்படுறாங்க, அபிசீனியாவுல இருந்து கேள்விப்படுறாங்க. இப்ப மக்காவுல ஒரு நல்ல சுமூகமான நிலைமை ஏற்பட்டிருக்கு. திரும்ப வாராங்க, ரசூலுல்லாஹ்வோடு வாழ்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு மேல மக்காவுல வாழ இயலாது என்று சொல்லி 4வது ஹிஜ்ரத், மதீனாவுக்கான ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கொடுக்கிறாங்க. அபு சலமாவுக்கும் உம்மு சலமாவுக்கும் ஒரு சின்ன கை குழந்தை, ஒரு குழந்தை. இந்த குழந்தையோடு நம்ம இதுக்கு பிறகு நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டோம். நம்ம பிறந்த ஊரு, கணவண்ட ஊரு, மனைவிட ஊரு, 2 பேருடைய ஊரு மக்கா. ஆனா இதுக்கு மேல மக்காவுல இருக்கே இயலாது. அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். நாம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போயிடுவோம் என்று 2 பேரும் ஜோடாவே வராங்க. வந்து மக்காவுடைய போர்டர் நிற்கிறாங்க. கணவனுடைய குடும்பமும் மனைவியுடைய குடும்பமும் 2 பக்கத்தாலையும் வந்து பிடிச்சு அபு சலமாட்ட சொல்றாங்க, அபு சலமா, இவ்வளவு நாளும் போனீங்க, வந்தீங்க, வாழ்ந்தீங்க, பிரச்சனையா இல்ல. இப்ப எங்கட மகளை கூட்டிட்டு நீங்க மதீனாவுக்கு போகணும் என்று நினைத்தால் போக முடியாது. ஒன்றோ எங்கட பிள்ளைய விட்டுட்டு நீங்க போங்க, அல்லது நீங்களும் இங்கிருந்து வாழுங்க. எப்படி போராட்டம்! அன்பா வாழ்ந்தவர்கள், இரக்கமா வாழ்ந்தவர்கள், ஒரு குழந்தையும் இருக்குது. அங்கால மாப்பிள்ளட அபுசலமாட குடும்பம், நீங்க போறனா போங்க, பிள்ளைய எங்கள்கிட்ட தாங்க. பிள்ளைய பறிச்செடுக்கிறாங்க, மனைவிய தடுத்து வைக்கிறாங்க. அன்போடு இரக்கத்தோடு வாழ்ந்த அபு சலமா மனசுல போராட்டம். அல்லாஹுக்காக இந்த மதீனாவுடைய பயணத்தை போவதா இல்லையா? மனைவியா பிள்ளையா? இறைவனுடைய பயணமா பிள்ளையா மனைவியா? போராட்டம். முடிவெடுக்கிறார். பாசமாக வாழ்ந்த மனைவியும் வேண்டாம், எனக்கு பிறந்த பிள்ளையும் வேண்டாம். நான் இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக, இறை தூதரோடு வாழ்வதற்காக நான் மக்காவை விட்டு, என் மனைவியை விட்டு, எனக்கு பிறந்த மகளை விட்டு நான் ஒரு தியாக பயணம் செய்கிறேன் என்று மனைவியையும் பிள்ளையையும் விட்டு மக்காவையும் விட்டு வெளியேறி போகிறார். முடியுமான்னு கேட்கிறேன். நம்மளால முடியும் அம்மா?
நஜம் நம்புங்கள், வரலாறு உண்மை நம்புங்கள். சாதாரண வரலாறு அல்ல, இஸ்லாத்துக்கான வரலாறு, தியாகத்தின் உச்சகட்ட வரலாறு நம்புங்கள். மனைவி கணவர் விட்டுட்டு போயிட்டார் என்ற வேதனையில காலையிலும் மாலையிலும் பிள்ளையோடு வருவார். எந்த இடத்துல மக்காவுடைய எல்லையில கணவர் விட்டுட்டு போனாரோ அந்த இடத்துல வந்து போன அந்த ரோட்டை பார்த்து உம்மு சலமா அழுது கொண்டே இருப்பார்கள். காலையிலையும் அந்த ரோட்டை பார்த்து அழுவா, பிறகு வீட்டுக்கு போவா, மாலையில வருவா, கணவர் வந்து விட்டுட்டு போன இடத்தை பார்த்து அழுவா. பல நாட்கள் பல மாதங்களாக ஒவ்வொரு நாளும் கணவர் வரமாட்டாரா, என்ன கூட்டிட்டு போக மாட்டாரா, எவ்வளவு அன்போடு வாழ்ந்தோமே, ஒன்றாகத்தானே அபிசீனியா போனோமே, ஒன்றாகத்தானே ஹபஷா போனோமே, ஒன்றாகத்தானே சிரிச்சோம், கதைத்தோம், வாழ்ந்தோம். ஆனால் இந்த காபிர்கள் எங்களை இறை நிராகரிப்பாளர்கள் பிரித்து விட்டார்களே என்ற வேதனையோடும் சோதனையோடும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் கை குழந்தையோடு வந்து கணவன் விட்டு விட்டு போன மக்காவுடைய எல்லையிலே நின்று அழுது விட்டுத்தான் அவர்களால் போக முடியுமே தவிர கணவனோடு போய் வாழ்வதற்கான சந்தர்ப்பமே இல்லை. ஆனா இஸ்லாத்திலேயே இருந்தாங்க. ஒரு நாளையில கூட யா அல்லாஹ் பிரிச்சிட்டியே யா அல்லாஹ், உனக்குத்தானே யா அல்லாஹ் இஸ்லாத்தை நாங்க வந்தோமே யா அல்லாஹ், கணவனையும் மனைவியை பிரிச்சிட்டியே யா அல்லாஹ், பிள்ளைய பிரிச்சிட்டியே யா அல்லாஹ், ஏன் யா அல்லாஹ், இதெல்லாம் சொல்லவே இல்லை. சபர், பொறுமையாகவே இருந்தார்கள். அதுதான் இஸ்லாம். பல நாட்களாக அழுவதை கண்ட கல்லு கூட கரைஞ்சிடும் அப்படின்னு படிக்கிறோமே. அவட குடும்பத்தை, உம்மு சலமாவுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு மனிதர் பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் வாரா, பிள்ளையோட வாரா, அழுகிறா. எவ்வளவு பாசமான இந்த ரெண்டு கணவனையும் மனைவியையும் நம்ம பிரிச்சிருக்கிறோமே என்று யோசிச்சு உம்மு சலமாட்ட போய் கேட்கிறாரு ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா, உங்களோட கணவரோடு நான் அனுப்ப உதவி செய்யட்டுமா என்று கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி, அனுப்புங்க, நாங்க என்ன அனுப்பிடுங்க. நாங்க யோசிச்சு பாருங்க, மக்காவுல இருந்து மதீனாவுக்கு பஸ்ல போறண்டாலே எவ்வளவு கஷ்டப்பட்டு போகணும். அந்த காலத்துல பஸ்ஸா இருந்துச்சு. ஒட்டகம், ஒட்டகத்துல ஒளிச்சு போக இயலுமா? ஒரு பெண் தனிய போக இயலுமா? கை குழந்தையோட. சுப்ஹானல்லாஹ், கால் நடையாக அவருடைய உதவியோடு மக்காவில இருந்து மதீனாவுக்கு தன்னம் தனியாக கை குழந்தையை தூக்கி கொண்டு போனார்கள். சாதாரண வரலாறு இல்லம்மா. நம்ம ஈனரிக்கிற வீட்டுல இருந்து ஒரு 11 ரக்காத் தொழுகிறதுக்கு வாரத்துக்கு கஷ்டமா இருக்கு. நம்மட பிள்ளைகளை விட்டுட்டு வாரத்துக்கு கஷ்டமா இருக்கு. சுஜத கொஞ்சம் நீட்டினா கஷ்டமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு 4 பணம் போடுறது கஷ்டமா இருக்குது. ஒரு பயான்ல உட்கார்ந்து கேட்கறது கஷ்டமா இருக்குது. இந்த மார்க்கத்தில் உள்ள சுன்னத்தான கடமைகளை செய்வது மிக கஷ்டமாக இருக்குது. 5 நேரம் தொழுவது மிக பாரமாக இருக்குது. தஹஜ்ஜத் நம்முடைய வாழ்க்கையில் நோன்பு வந்தால் மாத்திரம்தான் தஹஜ்ஜத்தாக இருக்குது. நமக்கு இறங்கப்பட்ட குர்ஆன் ரமதானில் மாத்திரம்தான் ஓதக்கூடிய உள்ளமாக இருக்குது. ஆனால் சுப்ஹானல்லாஹ், அந்த தாய் தண்ட பிள்ளைய கை குழந்தையை எடுத்துக்கொண்டு மதீனா நோக்கி போகிறார்கள். நடை பயணமாக போகிறார்கள். பல நாள் நடந்து நடந்து குழந்தையோடு சென்று அல்லாஹ்வுடைய தூதர் குபா என்று சொல்லுகிற அந்த இடத்துல இருக்கிறார். கணவனோடு போய் வாழ்கிறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சேர்த்துட்டான். கொஞ்ச காலம் வாழ்றாங்க, கொஞ்ச காலம் வாழ்கிறார்கள். கொஞ்ச காலம் ஓடி போகுது. நிறைய பிள்ளைகளும் அதுக்கு பிறகு 2-3 பிள்ளைகளும் பிறக்குது. மதீனாவுல யாருமே இல்லை. அல்லாஹ்வை நம்பி வந்த பயணம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்காக வந்த பயணம்தான் அந்த மக்காவை விட்டு வந்த மதீனத்து பயணம், ஹிஜ்ரத். இந்த பயணத்தை வந்து கொஞ்ச காலம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலத்துல யாருமே தந்த கணவனுடைய உறவுகளோ மனைவி உம்மு சலமாவுடைய உறவுகளோ இல்லாத அந்த பூமியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த கணவனை தேடி வந்தாரோ, எந்த கணவனோடு வாழ வேண்டும் என்று வந்தாரோ, அல்லாஹு தஆலா அந்த கணவனை அல்லாஹ்வுடைய பக்கம் எடுத்துக்கொண்டார். தட்ட தனியே வாழுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உம்மு சலமா, உங்களோட கணவனை இழந்து இருக்கிறீர்கள், வேதனை புரிகிறது. சொல்லுங்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா என்று சொல்லுங்கள் என்றார்களே. அந்த நேரம் தான் அந்த நேரம்.
அப்பதான் மனசுக்குள்ள நினைக்கிறா, என்ற கணவன் இல்ல, சொந்த ஊர் இல்ல, உறவுகள் இல்ல, கணவனுடைய உறவுகள் இல்ல, என்னுடைய உறவுகள் இல்ல, அல்லாஹு தாலா அவனுடைய நாட்டம் மரணித்து விட்டார் என்ற கவலையோடு வேதனையோடு இந்த பூமியில் பல நாட்கள் வாழ்கிறார்கள். ஒரு நாள் வேதனைகள், வரலாறுகள், தியாகங்கள், இறைவன் எப்படியெல்லாம் கொடுப்பான் என்று யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா என்று கேட்டார்கள். உம்மு சலமா, உங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா என்று கேட்டார்கள். சொன்னார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலுல்லாஹ், வயது போய்விட்டது யா ரசூலுல்லாஹ், எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கொஞ்சம் கோபப்படுகிற ஒரு இயல்புள்ள ஒரு பெண் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், எனக்கும் வயது போய்விட்டது, எனக்கும் பிள்ளைகள் இருக்குது, நானும் கோபப்படுவேன், நீங்கள் விரும்பினால் உங்களை திருமணம் முடித்து வாழ்கிறேன் என்றார்கள். உம்மு சலமா ஆண்டார்கள். அண்டையிலிருந்து இந்த மண்ணுக்கு மேலே உம்மு சலமா உம்மஹாத்துல் முஃமினீன், நம்முடைய தாய்மார் என்று சொல்லுகிற அந்தஸ்துக்குரிய தாயாக மாறிப்போனார்கள். அண்டையிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக மாறிப்போனார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த பெண் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காக சஹாபாக்களோடு போன போது தடுத்து நிறுத்தினாங்களே, அந்த ஹுதைபியாவுடைய நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க, உம்ரா செய்ய விடமாட்டோம் அப்படின்னு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு நாம் திட்ட தெளிவான வெற்றியை தந்து விட்டோம் அப்படி என்று சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்களே, யா ரசூலுல்லாஹ், இதா வெற்றி? உம்ரா செய்யாம வந்து உடுப்ப கலட்டி இஹ்ராத்த கலட்டி கொண்டு வந்த வாகனத்தை அறுத்துட்டு நாங்க திரும்பி போறோமே, இதா வெற்றி? அல்லாஹு தஆலா 8 வருஷத்துக்கு பிறகுதான் ஃபத்ஹு மக்காவை கொடுத்தான், இதுதான் வெற்றி நாங்க ரசூலுல்லாஹ். அந்த நேரத்தில் சஹாபாக்கள்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முடிய மொட்டை அடிங்க, இஹ்ராத்த கலட்டுங்க. சஹாபாக்கள் யாருமே கலட்டல, அவ்வளவு வேதனையோட நிற்கிறாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சீல் பண்ணின போது, நீங்க உண்மையான நபிதானே யா ரசூலுல்லாஹ், ஏன் அழிக்கிறீர்கள் என்று கேட்டார்களே. ரசூலுல்லாஹ் யாரும் அழிக்காத போது தன்னுடைய உமிழ் நீரை வைத்து அழித்தார்களே. அந்த தியாகம் நடந்த அந்த நேரத்தில் யாருமே மொட்டை அடிக்கல. அந்த நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக இருந்தது இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க, உம்மு சலமா, எல்லார்த்தையும் சொன்னேன், யாருமே தலைவலிக்கிறாங்க இல்ல, இஹ்ராத்தை கலட்டுறாங்க இல்லையே என்று கவலைப்பட்ட போது சொன்னார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யா ரசூலுல்லாஹ், ஏன் சொல்றீங்க யா ரசூலுல்லாஹ், நீங்கள் முதலாவது தலையை வலியுங்கள், இஹ்ராத்தை கலட்டுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தலையை வலிச்சாங்க, இஹ்ராத்தை கலட்டினாங்க. பார்த்திருந்த அத்துணை சஹாபாக்களும் கலட்டினார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோமே. இப்படித்தான் இந்த இஸ்லாம் தியாகத்தில் வளர்ந்து வந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹிஜ்ரத்தெல்லாம் வந்து ஃபத்ஹு மக்கா கிடைச்சதுக்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாருக்கும் ஆசை இப்ப மக்காவுக்கு போறதுக்கு. நமக்கும் தான் இப்ப மன்னார் நல்ல எல்லா வசதி வாய்ப்பும் வந்தா ஓடிடுவோமா இல்லையா? ஓடிடுவோம் தானே. அது மாதிரி மக்காவுல இருந்து வந்த சஹாபாக்களுக்கு மதீனாவுல வந்து ஆட்சி அதிகாரம் எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு எல்லா சஹாபாக்களுக்கும் ஆசை, இப்ப நம்ம மக்காவுக்கு போயிடுவோம் அப்படின்னு. சுபஹானல்லாஹ், இதுதான் தியாகம். இப்ப சஹாபாக்கள் மனநிலைமை இதுக்கு மேல நம்ம மக்காவுக்கு போயிடுவோம், மதீனாவை விட மக்கா தானே சிறப்பு, அங்க போயிடுவோம், அங்க மௌத்தாகுவோம், ஹரத்துல மௌத்தாகுவோம், இப்படி சஹாபாக்குடைய ஆசை. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, ஹிஜ்ரத்துன்னா என்ன தெரியுமா? மக்கா சொந்த மண்ணை விட்டு ஹிஜ்ரத்து வந்துட்டால் அந்த மண் திரும்ப கிடைத்தாலும் போக முடியாது, போன ஹிஜ்ரத்துடைய கூலி இல்லை. இப்ப சஹாபாக்களை பார்க்கறாங்க, எல்லாரும் மக்காவுக்கு போறதுல ஆசையாக இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க திருமிதியில, மனிஸ்ததா அய்யமூத பில் மதீனா ஃபல்யமுத்து பிஹா, யார் யாருக்கெல்லாம் மதீனாவில் மௌத்தாக சந்தர்ப்பம் கிடைக்குமோ நீங்கள் மதீனாவில் மௌத்தாகுங்கள். மதீனாவில் மௌத்தாகிற மக்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்வேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்கள், இந்த இஸ்லாம் எவ்வளவு தியாகத்தோடு வளர்ந்திருக்கிறது. எத்தனை பேருடைய கண்ணீர், எத்தனை பேருடைய வாழ்க்கை, எத்தனை பேருடைய விதவைகள், எத்தனை பிள்ளைகளின் அனாதைகள், எத்தனை பேர்களின் ரத்தங்கள், எத்தனை பேர்களின் சொத்துக்கள். எத்தனை சஹாபாக்கள் சொத்துக்களை இழந்த வரலாறு சொல்லட்டுமா? உசுறுகளை இழந்த வரலாறு.
இவ்வளவு தியாகத்தில் வளர்ந்த இந்த மார்க்கத்துல குறைந்தபட்சம் எதிர் வருகிற இந்த ரமலானில் நம்மட மனசில இருக்கிற கெட்ட சிந்தனைகள், பாவங்கள், அநியாயங்கள், குரோதங்கள், வஞ்சகங்கள் இதையெல்லாம் அல்லாஹுக்காக களைந்து இந்த ரமலான் இறுதியான ரமலானாக இருக்கும் என்ற அந்த எண்ணத்தோடு நானும் நீங்களும் செய்த பாவத்துக்கு இறைவனிடத்தில் தௌபா செய்து கொண்டு நம்மட பிள்ளைகளை கிட்ட எடுத்து இந்த தியாக வரலாறை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவர்களை இந்த மார்க்கப்பற்றுள்ள பிள்ளைகளாக வளர்த்து நம்மளும் இந்த மண்ணுக்கு மேல இஸ்லாத்துல மௌத்தாகிறதுக்கு முதல் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை பள்ளியில இருக்கிறாங்க. ஒரு பெண் வாரா வந்த உடனே ரசூலுல்லாஹ் ஈச்சங்குத்தியில இருந்து கொண்டுதான் ஹுத்துபா செய்றாங்க. உடனே அந்த பெண் கேட்கிறா, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்தி நஜ்ஜாரா, எனக்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஓடாவி இருக்கிறார், நீங்க விரும்பினால் நான் அவரை சொல்லி உங்களுக்கு ஒரு மிம்பர் அடித்து தரட்டுமா என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ஷிஅதி, நீ விரும்பினா கொண்டு வந்து தானாங்க. அடுத்த கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக மிம்பர் அடித்து கொடுத்தது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெண். இன்றைக்கும் பேசுறோமே, நம்மட மௌத்துக்கு முதல் நியத்து வைங்க, ஏதாவது இந்த இஸ்லாத்துக்காக ஏதாவது ஒன்றை செஞ்சிட்டு மௌத்தாகுவோம். இந்த இஸ்லாம் தியாகத்தில் வளர்ந்தது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் பணக்கார மார்க்கம் அல்ல, இது பிச்சைக்கார மார்க்கம். முஸ்லிமில் 232வது செய்தி, பத அல் இஸ்லாமு கரீபா, இந்த இஸ்லாம் அபூர்வமாக பரதேசியாகத்தான் இந்த இஸ்லாம் வளர்ந்தது. வஸயஊது கமா பத, அது மீண்டும் பரதேசியாகத்தான் மாறும் அப்படின்னா. ஒரு காலத்துல நாங்கள் எல்லாம் இஜ்திமாக்கள், ஏகத்துவம் அப்படி என்றெல்லாம் சொல்லுகிற போது ஒவ்வொரு இடத்திலையும் பயானுக்கு போடும், இஸ்லாத்தை கேட்டோம், நாங்க செய்யணும் என்று துடித்தோம். ஒரு சிலருடைய முயற்சியினால் இம்பட்டு பேரும் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள் தெரியுமா? ஒரு சிலருடைய தியாகம், வேர்வை, பொருளாதாரம், இரகசியம், இரவு பகல், கோடு, போலீஸ், எத்தனையோ தியாகத்தின் பிறகுதான் இந்த இடத்தில் நானும் நீங்களும் இருந்து சுண்ண அடிப்படையில் இன்றைக்கு இந்த பயானை கேட்டுக் கொண்டிருக்கிறோமாக இருந்தால், இதுக்கெல்லாம் பின்னால ஒரு சில உறவுகள் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பது அடையாளம். மறந்துடாதீர்கள், நம்முடைய மரணத்துக்கு முன்னர் இன்ஷா அல்லாஹ் தியாகத்தில் வளர்ந்த இந்த இஸ்லாத்துக்காக என்னாலோ, என் கணவனாலோ, என்னாலோ, என் மனைவியாலோ, என்னாலோ, என் பிள்ளைகளாலேயோ ஏதாவது ஒன்றை தியாகமாக விட்டுட்டு மரணிப்போம். அதுதான் இந்த இஸ்லாத்துக்கு நாடும் நீங்களும் செய்கிற தியாகம் என்பதை புரிந்து தெரிந்து வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய தலைப்புகளாக